முரளி ராகாவ பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்ட உடனே அப்படியே கோவமா வருது. போயிட்டு அங்க இருக்க குத்து விளக்க அப்படியே எடுத்துட்டு வந்து உன்னை குத்திருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா வருது அபிக்கு. பின்னாடியே ராகவ் வந்து அப்படியே தடுக்கிறாரு. அதுக்குள்ள போலீஸ்லாம் வந்து புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்ட உடனே சொல்றாங்க, "இங்க பாருங்க நாங்க கூட்டிட்டு போயிடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பான். அதுக்கு மேல அவன் உயிரோட இருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முரளி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு நீ பண்ண பாவத்துக்கு எப்போ என் தம்பிய நீ உயிரோட புதைச்சேன்னு நான் கேள்விப்பட்டனோ, அப்பவே ஸ்லோ பாய்சன ஜூஸ்ல கலந்து உனக்கு நான் குடுத்துட்டேன். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல தானாவே செத்துருவடா. நீ உயிரோட இருக்கவே மாட்ட. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் தம்பிய உயிரோட மண்ணுல புதைச்சிருப்ப. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? நீ இனிமே நல்லாவே இருக்க மாட்ட. நீ போயிடு. நீ செத்து போயிடு. நீ இனிமே வேண்டவே வேண்டாம். என் குழந்தைக்கு யாருமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முரளி எல்லாருமே, "அடி பாவி! எனக்கு நீ விஷத்த குடுத்துட்டியா? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி முட்டி போட்டு அப்படியே கீழ விழறாரு. எல்லாருமே சேர்ந்து பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. முரளி மனசுக்குள்ளேயே நெனைக்கிறாரு, "நான் செத்தாலும் அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அபி உன் கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன். நீ தாண்டி என் பொண்டாட்டி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால வாழவே முடியாதுடி. இந்த ஜென்மம்னு இல்ல. இனி 7, 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு அப்படியே கீழ விழுந்து கிடக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க ஒருத்தர் கூட அவன்கிட்ட போக்கூடாது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் செத்துடணும். அவன் உயிரோடவே இருக்கவே கூடாது" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. "என்னக்கா இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னு ராகவ் எல்லாருமே கேட்குறாங்க. "ஆமா ராகவ் நான் தான் பண்ணேன். ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கு என் கையாலேயே அவன் சாகட்டும். அதனால தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. முரளி அப்படியே